கல்யாணம் ஆனவங்க பாருங்க அந்த பில் அமௌண்ட்லாம் குறைஞ்சிரும். சார் பில்லே வரதில்லை சார். ஒரு வார்த்தை சரிப்பா வந்துட்டேமா பாய் வந்துட்டேன் வை போனேன் ஒரு வேலையில உனக்கு. இதெல்லாம் அந்த கோபமாக பேசுகிற வார்த்தைகள்லாம் ஆண்மை குறை உள்ளவங்களுக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இதே ஆண்மையாக இருந்து வச்சுக்கோங்க, அம்மா தங்கம் ரெடியாரு வரேன், ரெடியாரு மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வரேன், அல்வா வாங்கிட்டு வரேன், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு பேசுகிற ஆண்கள்லாம் இப்போ நிறைய பேர் இல்லை. வைமா போனேன் அப்புறமா பேசிடுறமான்னு சொல்லிட்டு மூஞ்சை காட்டுறீங்க. அன்பாக பேசுறது கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஒரு பார்க்கு, ஒரு பீச்சு, ஒரு சினிமா, இது மாதிரிலாம் நீங்கள் அவங்களை இட்டு போய் பாருங்களா, அதோட சந்தோஷம் அவங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் நிறைய ஆண்கள் அப்படி பண்ணுறதே இல்லை. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எப்பவுமே சரியான முறையில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடுது. நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறீங்க, சந்தேகம் வருது, பிரச்சனை வருது, தயவு சரியும் போகிறீங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் எல்லாம் ஒரு காரணம்னா ஒரே காரணம் நான் சொல்லுவேன், ஆண்மை இல்லாத மனிதர்களுக்கு, ஆண்மை குறைவுள்ள ஆண்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி மனைவிட்டு அதிகமாக பேசணும் எண்ணம் வராது, ஃபீலிங் வராது. அதனால் தயவுசெய்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி உங்களை நம்ம கொண்டு வர முடியும். ஆரம்பத்தில் கல்யாணம் லவ் பண்ணும்போது எப்படி பேசுனீங்க, கல்யாணம் ஆகும்போது எப்படி நல்லா ஒரு 3 மாதம் ஜாலியாக இருந்தீங்க, அதேமாதிரி கொண்டு வரலாம். வேலை செய்யாத மனுஷன் இல்லை, சம்பாதிக்காத மனுஷன் இல்லை, வேலைக்கும் போய் தான் ஆகணும், சம்பாரிச்சு தான் ஆகணும். ஆனால் நம்பி வந்த பெண் யார், உங்கள் மனைவி. அவங்களுக்கு தேவையான சுகத்தை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். குழந்தை வேணும், அப்புறம் டெய்லி இல்லை டெய்லி உங்களால் முடியல அப்படின்னா கூட வாரத்தில் 2 நாள் 3 நாளாவது மனைவிகிட்ட சந்தோஷமாக இருக்கணும். இதெல்லாம் இல்லை அப்படின்னா மனைவிக்கு மன உளைச்சல் உருவாகும். என்னடா நம்ம கல்யாணம் பண்ணி வந்த நம்பி விட இவர் நம்மளை கண்டுக்கிறதே இல்லை, நம்ம கூட படுக்கிறதே இல்லை, நம்ம கூட அன்பாக 4 வார்த்தை பேசுறதே இல்லைன்னு மன உளைச்சல் உருவாயிடும். இது பெண்களுக்காக நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி உங்கள் கணவர் இருந்தார் அப்படின்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க தயவுசெய்து. எங்கள் அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேரில் முக்கியமாக நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்மை இழந்த மனிதர்களுக்கு ஆண்மையை உருவாக்க மருந்து வச்சுருக்கோம். உங்கள் கூட சந்தோஷமாகவே இல்லை, எங்கள் கூட சுத்தமாக காண்டுட்டு அவர் இல்லாமல் இருக்கார் அப்படின்னாலும் அவர் இட்டுவாங்க, கண்டிப்பாக அவர் முழு ஆண் மனிதனை உருவாக்க முடியும்.